Greetings everyone, welcome to our channel. In the video 11th standard physics நமக்கு quarterly examination கான important questions பார்க்கலாம். Unit 1 nature of physical world and measurement. ஸோ நான் numerical problems செப்பரேட்டாக ஒரு வீடியோ அதாவது அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 38 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இது வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க, வித் எக்ஸாம்பிளோட கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நியர்லி ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி மார்க் பண்ண கொஸ்டின்ஸு. இது வித் எக்ஸாம்பிள்ஸோட 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு வித் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 4 டிஸ்ட்ரிக்டில் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னும் கேட்குறாங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது கம்பல்சரி வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த கொஷின் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. தென் 5th ஒன் டிஃபைன் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி 2 மார்க்கில் கேட்குறாங்க. லாங் ஆன்சர் கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் இன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர் இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூனிட் ரவுண்டிங் ஆஃப் இது. அண்ட் தென் 5th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஷின் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட், அதாவது 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷினும் 5th கொஷினும் செகண்ட் கொஷின் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர் இது 3மே ரிப்பீட்டடாக கேட்குறது 1, 2 அண்ட் 5, 3 and 4 ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து புக் இன்டெக்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லைட் இயர் பார்த்துக்கோங்க. டேபிள் 1.10, அடுத்து 1.3ல் இருக்கக்கூடியது வாட் இஸ் அன் எரர், கிராஸ் எரர், ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்சஸ் இது. ஓகேங்களா? இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய புக் இன்டெக்ஸ் கொஷின். நமக்கு குவார்ட்டர்லியிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, கிவ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் கிராஸ் எரர், டிஃபைன் யூனிட், யூனிட்னா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, டிஃபைன் யூனிட். நெக்ஸ்ட்டு செக் கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன் half mv square equal to mgh using dimensional analysis method. வாட் இஸ் கிராஸ் எரர். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு குவார்ட்டர்லியில் கேட்டிருக்கக்கூடிய புக் இன்டெக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 கினமேட்டிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100 இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் அண்ட் வெக்டார் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஸ்கேலார் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இதில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th ஒன்னும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது டிஃபைன் அ ரேடியன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 11, 12, 14. ஓகேங்களா? அடுத்து லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கல் லா ஆஃப் அடிஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட். சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் கொஸ்டின். தென் 5th கொஷின், 6th கொஷின் சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து ரிப்பீட்டடாக 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஷோ தட் த பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் லைட் ஹரிசான்டல் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. புக் இன்டெக்ஸ் கொஷின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் குவார்ட்டர்லியில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ரொஜெக்டைல், கிவ் எக்ஸாம்பிள், அண்ட் தென் டிஃபைன் ப்ரொஜெக்டைல் வித் எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. அடுத்து 75ல், அதாவது நான் வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் செப்பரேட்டாக வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் இதில் மென்ஷன் பண்ணல. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்க. 2.32 எக்ஸாம்பிள். தென் யூனிட் 3 மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து பேஜ் நம்பர் 162 இதில் ஷார்ட் ஆன்சர் கொஷனில் செகண்ட் கொஷின் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவும் பார்த்துக்கோங்க. 2 டிஸ்ட்ரிக்டில் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா கேட்டிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூட்டன் 3 லாஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 5th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 times 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குவார்ட்டர்லியில். ஸோ உங்களுக்கே நான் எப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்றது தெரியும்.
அடுத்து வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இது கேட்டிருக்காங்க. ஜூடோ ஃபோர்ஸ் கம்பல்சரி அந்த கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் கொஷின் பேப்பரில் அந்த ஜூடோ ஃபோர்ஸ் கொஷின் இருக்குது. அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா, இனர்ஷியல் ஃப்ரேம்ஸும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லாமஸ் தியரம் ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் இது 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் நியூட்டன் 3 லாஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கம்பல்சரி ஓகேங்களா. ஏன்னா தனியாக ஃபர்ஸ்ட் லா கேட்குறாங்க, சம்டைம் செகண்ட் லா கேட்குறாங்க, சம்டைம் தேர்ட் லா கேட்குறாங்க, சில டிஸ்ட்ரிக்டில் 3 லாஸும் கேட்டிருக்காங்க. அடுத்து சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் 6th கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதில் கண்டிப்பாக நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் எதுனா, ஃபர்ஸ்ட் கொஷின், தென் தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், தென் 9th கொஷின், 10th கொஷின். சரிங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டிரைவ் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி, இது புக் இன்டெக்ஸ் கொஷின். அடுத்து ஷோ தட் த பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் பாரபோலா, ஃப்ராக்ஷனல் எரர். அடுத்து வாட் இஸ் ப்ரொஜெக்டைல் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா. குவார்டர்லியில் பார்த்தீங்கன்னா சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, அந்த 3 லாஸ் ஒன்று. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 205 ஷார்ட் ஆன்சர் கொஷனில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து கம்பேர்னு கேட்டிருக்காங்க. கம்பேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலேஷனும் கேட்டிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட்மா, ஏதாவது ஒன்று 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் பவர், டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், அந்த மாதிரி. அடுத்து லாங் ஆன்சர் கொஷனில் இந்த செகண்ட் கொஷின் டோன்ட் மிஸ், ஓகேங்களா. செகண்ட் கொஷின், அடுத்து ஃபோர்த்து, 2, 3, 4, 5 இந்த 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் செகண்ட் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. தென் 5th கொஷின், தேர்ட் கொஷின், இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருந்தாங்க. அடுத்து குவார்ட்டர்லியில் அந்த கேட்டிருக்கிறது பேஜ் நம்பர் 169ல் பார்த்தீங்கன்னா 4.1 169ல் இந்த 4.1 எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அது கேட்டிருந்தாங்க. அடுத்து டிஃபைன் ஆவரேஜ் பவர், டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. அடுத்து யூனிட் 5 மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 262 ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். டார்க் அண்ட் மென்ஷன் இட்ஸ் யூனிட் வந்து தேர்ட் ஒன் ரிப்பீட்டட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். 6th கொஷின் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஈக்குலிபிரியமும் 3 டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 8th கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். அடுத்தது 14 ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் 17 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங். லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் தேர்ட் கொஷின், இந்த ஃபிஃப்த் கொஷின் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? 2, 3, 5, 7, 8, 9, 10 இது எல்லாமே இந்த parallel axis theorem, perpendicular axis theorem, இதில் parallel axis theorem ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி conservation of angular momentum with example. அடுத்து rolling on inclined plane and arrive at expression for the acceleration. 7, 8, 9, 10 don't skip. அடுத்து 5th question 2 and 3 இது எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு derive the expression for gravitational potential energy, derive the relation between torque and angular momentum. ஸோ இது 5th யூனிட்டில் சில டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா மேம், என் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த யூனிட் இல்லை, யூனிட் 6 இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. யூனிட் 6 இருக்குது, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் யூனிட் 6ம் இருக்குது அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. செகண்ட் ரிப்பீட்டட் கொஷின் 2 மார்க்கில் ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அடுத்து டிஃபைன் தட் கிராவிடேஷனல் ஃபீல்டு, இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி 7, 8, 10, 11 and 13 இந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 44ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14th கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரூவ் அட் த பாயிண்ட் தட் அட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 5th கொஷின். 6th கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7, தென் 9th கொஷின் இந்த வேரியேஷன் ஆஃப் கிராவிடேஷன், அதாவது ஜி வித் ஆல்டிடியூட் இருக்கு இல்லையா, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 11, 12, 13 and then 15th கொஷின். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க.
நம்ம வந்து மேம் எனக்கு வந்து யூனிட் 6 இல்லை அப்படின்றவங்க இதை வந்து பார்க்க வேண்டாம். யூனிட் 5 வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லியிருக்கோம், அதே மாதிரி புக் இன்டெக்ஸ் ஜென்ரலாக அந்த லெசனில் கேட்கக்கூடிய கொஷின், அண்ட் தென் குவார்ட்டர்லியில் எக்ஸ்ட்ராவாக அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.